பேன்ல ஒரு டம்ளர் கருப்புளுந்து சேர்த்து கம்மியான தீயில நல்லா சிவக்கிற அளவுக்கு வறுத்து எடுத்துக்கலாம். இந்த மாதிரி வறுபட்டதுக்கு அப்புறம் அதே டம்ளர்ல 1/4 டம்ளர் பொட்டுக்கடலை சேர்த்து ஒரு அரை நிமிஷம் மட்டும் நம்ம வறுத்து எடுத்து அதை நல்லா ஆற வச்சு மிக்ஸி ஜார்ல சேர்த்துக்கலாம். அதே டம்ளர்ல 3/4 டம்ளர் வெல்லத்தை சேர்த்துக்கலாம். வெல்லத்தை இதே போல உடைச்சு சேர்த்துக்கோங்க. 3 ஏலக்காயும் சேர்த்து நம்ம பவுடர் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த பவுடர் ஹார்லிக்ஸ் மாதிரி அவ்வளோ டேஸ்டா இருக்கும். அப்படியே சாப்பிடலாம். இந்த பொடியை ஒரு பேனுக்கு மாத்தி 60 மில்லி நல்லெண்ணெயை சூடுபடுத்தி அதை கொஞ்சம் கொஞ்சமா அதுல சேர்த்துக்கலாம். எண்ணெய் ரொம்பவே சூடா இருக்கும். அதனால ஸ்பூன்ல மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இந்த பொடியை நீங்க அதிகமா செஞ்சு ஒரு பாட்டில்ல எடுத்து கூட வைக்கலாம். தேவைப்படும் போது யூஸ் பண்ணிக்கலாம். இதை நீங்க வெள்ளை உளுந்துல கூட செய்யலாம். ஆனா கருப்பு உளுந்துல அதிகமான சத்துக்கள் இருக்கும். என்ன தேவைப்பட்டா இன்னும் கொஞ்சம் கூட சேர்த்துக்கலாம். பெண்களுக்கு வரக்கூடிய இடுப்பு வலிக்கு அருமருந்து தான் இது. எலும்புகளுக்கு அதிக அளவு கால்சியத்தை கொடுத்து எலும்புகளை ரொம்பவே ஸ்ட்ராங் ஆக்கிரும். கர்ப்பப்பைய வலுவா வச்சுக்கிறதுக்கு கருப்பு உளுந்து ரொம்பவே ஹெல்ப் பண்ணும். எலும்பு தேய்மானம் ஆகிறத கம்மி பண்ணிரும். சின்ன பசங்களுக்கெல்லாம் இப்பவே கொடுக்க ஆரம்பிச்சிட்டீங்கன்னா அவங்களோட எலும்பு ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங் ஆயிரும்.